Hi guys, and welcome to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜர்னி வித் முனீஸ்வரன் அண்ட் முனீஸ்வரன் ஜர்னி. நான் தான் உங்க முனீஸ்வரன். ஸோ வீடியோ போட்டு ஒரு வாரம் மேல ஆச்சு. ஏன்னா போன வாரம் வீடியோ போடலன்னா எனக்கு கொஞ்சம் காட்சியா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் போன வாரம் நான் வீடியோ போடல. ஸோ இந்த வாரம் உங்களுக்காக நான் ஹாரர் ஸ்டோரி தான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரெண்டாவது சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஸோ ரெண்டாவது சேனல்ல 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மொதல் வீடியோவே போடுவேன். ஸோ என்னோட ரெண்டாவது சேனல்லையும் நான் கோஸ்ட் ஸ்டோரி தான் போட போறேன். என்னோட மொதல் சேனல் அதாவது ஜர்னி வித் முனீஸ்வரன் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே அதுலயும் நான் கோஸ்ட் ஸ்டோரி தான் போடுறேன். ஸோ இன்னைக்கும் நான் உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரி தான் வச்சிருக்கேன், ஒரு நல்ல கோஸ்ட் ஸ்டோரியா. ஸோ இன்னைக்குள்ள டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைலண்ட் டவர். இந்த ஹைலண்ட் டவர் பத்தி 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட டீச்சர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த ஹைலண்ட் டவரோட கதையை நான் பேச போறேன். ஸோ ஐ திங்க் நான் எழுதிட்டேன் ஏற்கனவே இந்த கதையை. 4 டிசம்பர் நேற்று தான் நான் எழுதிருக்கேன் இந்த கதையை. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த கதையை சொல்ல போகிறேன். ஸோ வாங்க கேளுங்க. ஹைலண்ட் டவர்னாலே உங்களோட ஞாபகத்துக்கு வர்றது அது ஒரு டவர். ஓகே, அது ஆக்சுவலி ஒரு பில்டிங், உயரமான ஒரு பில்டிங். இது ஒரு கொண்டோமினியம் அண்ட் தென் இது 3 டவர் இருக்கும். ஹைலண்ட் டவர்னா 3 டவர் இருக்கு. டவர் ஏ, டவர் பி அண்ட் டவர் சி. இந்த மாதிரி 3 டவர் இருக்கு. ஸோ இந்த ஹைலண்ட் டவர்ல டவர் ஏ இருக்குல்ல, அது 11 ஏப்ரல் 2005 அன்னைக்கு அது விழுந்து உடைஞ்சிருச்சு, சரிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ இது சரிஞ்சு விழுவுறது எப்படி விழுந்திருக்குன்னா, இது இப்ப 1ஆவதுல இருந்து 5ஆவது மாடி இருக்குல்ல, ஸோ அது அப்படியே நில உள்ளுக்கு போயிடுச்சு, அதாவது மண் உள்ளுக்கு போயிடுச்சு. அண்ட் தென் மிச்சம் 6, 7, 8, 40 6ல இருந்து 40 வரைக்கும் இப்படி சாஞ்சிருச்சு. ஸோ இது எத்தனை மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 12 மணி ராத்திரிக்கு தான் நடந்திருக்கு. ஸோ இதனால அந்த பில்டிங் உள்ள இருந்தவங்க, தங்கிக்கிட்டு இருந்தவங்களையோ காப்பாற்ற முடியல, உள்ளுக்கு போனவங்களையும் காப்பாற்ற முடியல. ஓகே, ஸோ இந்த ஹைலண்ட் டவர் சரிஞ்சப்ப இறந்து போனவங்க 43 பேர். கண்டுபிடிக்கப்பட்டவங்க மட்டும்தான் 43 பேர். இன்னும் அடியில போனுச்சு, 1ஆவதுல இருந்து 5ஆவது மாடி வரைக்கும் அடியில போயிட்டாங்கல்ல. ஸோ அவங்களெல்லாம் தேட கிடையாது. தேடனா கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு அவங்களுக்கே தெரிஞ்சனால அவங்க தேடுறத ஆழமா தோண்டி தேடுற ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த டவர் ஏ உடைஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் டவர் பியும் டவர் சியும் டோட்டலாவே ஃபுல்லாவே கோஷமாயிருச்சு. ஏன்னா டவர் ஏ இடிஞ்சு விழுந்துருச்சுதான், எப்ப வேணாலும் டவர் பியும் டவர் சி இடிஞ்சு விழுறாங்கல்ல. ஸோ அதனாலதான் அந்த ஹைலண்ட் டவர் அப்படி பால் அடைஞ்சு போயிடுச்சு. இந்த ஹைலண்ட் டவர் ஏ விழுந்ததுக்கு அப்புறம் பியும் சியும் அப்படியே பால் அடைஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த டவர்ல இருக்காங்கல்ல, இந்த டவர்ல இருந்து இந்த டவர் ஒரே ஒரு டவர்ல மட்டும் 100 பேருக்கும் மேல தங்கி இருக்காங்க. ஸோ 43 பேரு இறந்து போயிட்டாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க சில பேரு மண்ணு உள்ளுக்கு போயிட்டாங்க, சில பேரு தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படின்னா இப்ப மனசு சரியில்லாம இருக்கிறது சில பேரு, அதனால சரி போய் வெக்கேஷன் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா வெக்கேஷன் போனவங்க இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை விஷயமா போனவங்க அந்த மாதிரி நிறைய இப்படி அங்கங்க போயிருக்காங்க, வெளியே அந்த ஹைலண்ட் டவர் விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் தப்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஹைலண்ட் டவர் உள்ளுக்கு இருக்கிறாங்கல்ல, உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கும் சில சமயம் மனசு அந்த பில்டிங் இடிஞ்சு விழுவுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு மனசு சரியில்லாம இருக்கு. இந்த ஹைலண்ட் டவர் இடிஞ்சு விழுவுறது 1 செகண்ட், 2 செகண்ட், 10 செகண்ட் இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்க கிடையாது. இது 4 நிமிஷமா இந்த பில்டிங் உடஞ்சு விழுந்துருக்கு. ஓகே, சோ இந்த ஹைலண்ட் டவர்ல 1ஆவது மாடியில இருந்து 5ஆவது மாடி வரைக்கும்
மண் உள்ளுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னல. சோ அதனால இந்த ஹைலண்ட் டவர் வந்து கிளியர் பண்ணாம அப்படியே ஒரு மெமரியல் பார்க்கா மாத்திட்டாங்க. ஓகே, சோ இந்த பியூசியும் டவர் பியூசியும் வந்து அப்படியே ஆள் இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த டவர் பியூசியும் ஒரு பேரநார்மல் பிளேஸாவே மாறிடுச்சு, ஒரு பேய் இருக்கிற இடமாவே மாறிடுச்சு. சோ இந்த பில்டிங்க்கு போன பேரநார்மல் ஆக்டிவிட்டி செய்ய போனவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் பேரநார்மல் ஆக்டிவிட்டி செய்ய போவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி யூடியூப்ல வந்து வீடியோ எடுத்து போட போறாங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஹைலண்ட் டவர்ல இருக்கேன், அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது. சோ அந்த மாதிரி போனவங்க எல்லாம் வந்து நிறைய பேய் பார்த்திருக்காங்க. சோ முதல்ல வந்து நான் படிச்சதுல வந்து என்ன பேய் இருந்துச்சுன்னா, இந்த ஹைலண்ட் டவர்ல வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கை, இந்த கை இவ்வளவுதான் அந்த கை, இது மட்டும் இப்படி நடந்து வருதான். சோ வெனஸ்டே மாதிரி நான் வந்து என்னோட கவர்ல வந்து போட்டிருப்பேன், அந்த கை மட்டும் இருக்கும், இப்படி நடந்து வந்துச்சான். சோ அது பார்த்திருக்காங்க. அண்ட் தென் அதை யோசிச்சப்ப எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை அந்த ஹைலண்ட் டவர் தான் இடிஞ்சு விழுந்துருச்சுல. சோ இடிஞ்சு விழுந்த ஹைலண்ட் டவர்ல மேபி அந்த கை வந்து ஒரு மனுஷனோட இறக்குறதுக்கு முன்னுக்கெல்லாம் இடிஞ்சு விழுந்தோட கை வந்து பாதியா உடைஞ்சிருச்சு. சோ உடைஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் வந்து இப்படி நடந்து வருது அப்படின்னு என்னோட தாட் இருந்துச்சு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல, ஏன்னா அது வந்து நானா யோசிச்சது. ஓகே, சோ அடுத்தது நான் வந்து உங்களுக்காக பிளாக் ஸ்பாட்ல ஒரு பேய் கதை தேடினேன் ஹைலண்ட் டவர் பத்தி. சோ வாங்க அந்த கதைக்குள்ள போவோம். ஓகே, இந்த பேய் கதை வந்து ஒரு கிராப் டிரைவருக்கு தான் நடந்திருக்கு. சோ இந்த கிராப் டிரைவருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஆர்டர் வந்திருக்கு. சோ ஆர்டர் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைலண்ட் டவர் சாரி வேற இடத்துல அந்த இடம் பேர்லாம் எனக்கு தெரியாது, போடல. சோ ஒரு இடத்துல வந்து கிராப் புக் பண்ணிருக்காங்க. சோ ஒரு லேடி தான் புக் பண்ணிருக்காங்க. சோ இவரும் வந்து அந்த லேடிய வந்து பிக்அப் பண்றதுக்காக அங்கேருந்து போறாருலாம் அந்த இடத்துக்கு. சோ போனதுக்கு அப்புறம் அவரும் அந்த லேடிய பிக்அப் பண்ணிட்டாங்க. அந்த லேடி வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து சும்மா பேசாமலே தான் இருக்காங்க, எதுவுமே பேசல, பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிராப் டிரைவரும் காடி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சோ காடி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதி தூரத்துல அந்த லேடி பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னா அவர் முன்னுக்கு உட்காந்துருக்காரு டிரைவர் சீட்ல. சோ அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னோட காலை பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. சோ இது உங்களுக்கு வந்து கேக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். நான் என்னத்துக்கு காலை பார்க்கணும், அந்த மாதிரி தானே. சோ அவரு வந்து கொஞ்சம் இவங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா அந்த மாதிரிதான் வந்து பின்னால உட்கார்ந்து இருக்கிறவங்கள நினைச்சிருக்காரு. சோ இன்னொரு பக்கம் பயம் வேற, என்னடா இது பைத்தியக்காரி மாதிரி பேசுது, கொலக்கெல்லாம் பண்ணி விட்டுற போதுன்னு சொல்லிட்டு சாமி பாட்டை தட்டி விட்டு இருக்காரு அவரு. சாமி பாட்டு தட்டி விட்டுட்டு காடி ஓட்டிட்டு இருக்காரு. மணி வேற அந்த நேரத்துல 12 மணி ராத்திரி, விடிய காலையில. சோ அவரு காடி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. கரெக்டா வந்து லொகேஷன் ஹைலண்ட் டவரை வந்து சேருது. ஹைலண்ட் டவரை வந்து சேர்ந்தோடனே அவர் வந்து கேக்குறாரு தெரியுமா, பின்னால உள்ளவங்க கிட்ட, உண்மையாலே நீங்க ஹைலண்ட் டவருக்கு தான் போகணுமா இல்ல வேற எங்கேயாவது போகணுமா அப்படின்ட்டு. அவங்க வந்து எதுவுமே சொல்லல, அவங்க பாட்டுக்கு இறங்கி இப்படி போயிட்டாங்க. சோ அவருக்கு வந்து இது உனக்கு தேவையா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க நடந்து போறாங்களா அந்த ஹைலண்ட் டவருக்கு. அவங்க அந்த லேடி வந்து பாக்குறதுக்கு ஒரு 33ல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்காங்க. பாக்குறதுக்கு பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு வயசு. ஆனா அவங்க வந்து 6 வயசு பிள்ளையோட கட்டைக்கு இருக்காங்க. யானை நல்லா உத்து பார்த்தாதான் தெரியுது அவங்களுக்கு முட்டியில இருந்து கீழே 2 காலுமே இல்ல. அதனாலதான் அவங்க வந்து 33 வயசுல இருந்து 40 வயசா இருந்தாலுமே 6 வயசு பிள்ளைங்களோட கட்டைக்கு தான் இருந்திருக்காங்க. சோ அப்பதான் இவருக்கு வந்து ஒண்ணு யோசனைக்கு வருது, இதனாலதான் அந்த பொம்பளை என் காலை பாத்தியான்னு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேரா காடியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. காலை கழுவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அவ்வளவுதான் தூக்கிட்டாரு. சோ அதுதான் அந்த பேய் கதை. இந்த ஹைலண்ட் டவர் வந்து என்னதான் இடிஞ்சு விழுந்து 20 வருஷம் ஆச்சு. ஓகே, இப்ப வந்து டிசம்பர் ரிங் லைட் உடஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுங்க வர. சாரி, வீடியோ வந்து கொஞ்சம் பிரைட்டா இருந்துச்சுன்னா சாரி, வெரி சாரி. ஏன்னா வந்து ரிங் லைட் வந்து இப்பயே வேலை காட்டுது, உடஞ்சிருச்சு.
உடஞ்சிருச்சு. ஏற்கனவே நான் வந்து ஒட்டி வச்சு பாய்ச்சிட்டு இருந்தேன், நின்றுச்சு. ஆனா ஏன் தெரியல திரும்ப ஆடுது. அது திடீர்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆடுச்சுல, அதான் வந்து கொஞ்சம் டர் ஆயிடுச்சு. அதான் போய் வச்சுட்டு இருக்கேன். சோ இந்த ஹைலைட் டவர் என்னதான் இடிஞ்சு விழுந்து 20 வருஷம். ஸோ இப்போ வந்து 2025 டிசம்பர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹைலைட் டவர் உடஞ்சு விழுந்தது வந்து 11 ஏப்ரல் 2005. சாரி, நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பார்த்துக்கிறேன். என்னதான் நேற்று எழுதின கதையா இருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதின கதை மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ இன்னமும் அந்த இடம் வந்து கிளியர் பண்ணாம உடஞ்சு விழுந்ததுலாம் அப்படியே தான் இருக்கு. ஸோ ஏன் அந்த ஹைலைட் டவர் உடஞ்சு விழுந்துச்சு? மெயின் ரீசன் அது வந்து ஒரு மலை. அது வந்து ஷாலாம்ல தான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஷாலாம்ல வந்து மலையா இருக்கும். மலை மீன்ஸ் மவுண்டன், சின்ன சின்ன மவுண்டன். ஸோ அதெல்லாம் வந்து சமமா மண்ணு வெட்டிட்டு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங் வந்து எப்ப வேணாலும் இடிஞ்சு விழுவலாம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீ ஒரு மலையில வந்து கல்லெல்லாம் வந்து எடுத்துருவாங்க, ஆமாவா இல்லையா? வீடு கட்டுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு இந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து பொறுக்கி எடுத்துருவாங்க. மலையில இருந்து வெட்டி. சோ அந்த மலையில வந்து ஸ்ட்ரென்த் போச்சு, வெற்றி இல்ல. பரவாயில்ல, 7% பேசி முடிச்சிருவேன். ஓகே, சோ என்னத்துல விட்டேன்? ஐயோ, இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை. என்னத்துல விட்டேன்றது எனக்கு ஞாபகம் இருக்காது. மலையில கல் இருக்கும். அந்த கல்லெல்லாம் வந்து எடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த மலையில வந்து ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறது எதுவுமே இல்லை. அந்த மண், அப்ப அந்த மண்ணுல நீங்க போய் ஒரு பெரிய பில்டிங் கட்டினீங்கன்னா, இத்தனைக்கு மேல நீங்க கட்டுனீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா அது வந்து வெயிட்டு தாங்காம மண் உழுகிறது. சோ அதனாலதான் இந்த ஹைலைட் டவரும் வந்து மண் உழுக்கு போயிடுச்சு. ஏன் டவர் பியும் சியும் இன்னும் உழுவாம இருக்குன்னா, ஏன்னா அதுலதான் ஆள் கோஷமாயிருச்சுல. சோ அதனாலதான் அந்த ஹைலைட் டவர் வந்து இன்னமும் உடஞ்சு விடுவாங்க. So that's all for today. See you again in my next video. Maybe another horror story. Bye bye.